கமலாமா, 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 என்ன உன் மருமவ டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டுன்னு போட்டுட்டு போகுது? வேலைக்கு போகும்போது மட்டும்தானா இல்லை வீட்டில் இருக்கும்போதும் போதா? அது இது இப்படி போட்டுட்டு போனால் உன்னை எப்படிம்மா மதிக்கும்? என்ன கமலாமா, ஓ மருமக உன்னை மதிக்க மாட்டா போலையே. சீசு பேரு சீசட்டியோட சுத்திட்டு கிடக்குறா. ஜோதிக்கானு பேரு வச்சதால அப்படியாவா சுத்தின்னு கிடப்பா. என்னடி நீ இப்படி சொல்ற? என் மருமல ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டை பிறந்தாலும் வீட்டுக்கு அடை கொடுக்கமா தான் இருப்பா. நீ உன்னைன்னு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அத்தை அத்தை அத்தை, நான் நீங்கள் பேசுன கேட்டுக்கிட்டு தான் அத்தை. நீங்கள் ரொம்ப நல்லவங்க அத்தை. நான் இது உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை அத்தை. சரி சரி, போய் வீட்டு வேலையை பாருப்போ. வீட்டில் போட்டு சாமான் போட்டபடியே கிடக்குடியா. ஒரு குண்டா துணி கிடக்குது, ஒரு குண்டா சாமான் கிடக்குது. போய் விறுவிறுன்னு பாரு, பின்னாடியே வந்து சேர்றேன். அவ்வளோ வேலையை போய் வேலையை பார்க்குறேன். கமலாமா, ஏன் இவ்வளோ நீங்கள் உங்கள் மருமகளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க? நாங்கள் 2 பேர் சொல்லி கேட்கவே இல்லையே நீங்கள். ஆனால் கமலாமா, நீங்களும் மருமகளும் ஒத்துமையாக தான் இருக்கீங்க, போங்க. ஒத்துமையா? ஆமாடி, நல்லா ஒத்துமை தான் எங்களுக்குள்ள. நீங்கள் 2 பேர் பேசுதா, பின்னாடி எது கவனிக்கிறா? அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா அவள் தான் எனக்கு சோறு போடுறா, அவள் தான் எனக்கு எல்லாமும் செய்கிறா. அவள் ஏண்டி நீங்கள் முன்னாடி இருந்து பேசிட்டு பின்னாடி இருந்தால் அவள் கவனிச்சிட்டு இருக்கா? அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறபடி நான் பேசலாம், அவள் என்னை போட்டு தள்ளிட்டு போயின்னே இருப்பா தெரியுமா? அவள் என் மருமகளாக்கும்.